குட் ஈவினிங் பிரேஸ் லார்ட், வெல்கம் டு திஸ் வீடியோ. சமீபத்தில் தான் நான் கல்கட்டாவுக்கு ப்ரேயர் ட்ரிப்பாக நான் போயிருந்தேன். அதில் திரும்பி வரும்போது பெங்களூரில் ஸ்மால் லே ஓவர் இருந்தது. அதில் இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் நான் வாங்கிட்டு வந்தேன். கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் ஐடியாஸ் அந்த புக்கை நான் வாங்கினேன். ஒரு புக்கில் நான் படித்தேன். த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்பெஷலைஸ்டு ஸ்கில்ஸ் ஆர் சேல்ஸ் அண்டு மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. த எபிலிட்டி டு செல் ஆர் டு கம்யூனிகேட் டு அனதர் ஹியூமன் பீயிங், பி கஸ்டமர், எம்ப்ளாயி, பாஸ், spouse or child, is the base skill of personal success. Communication skills such as writing, speaking and negotiating are crucial to a life of success. These are skills I work on constantly, attending courses or buying educational sources to expand my knowledge. அதுபோல் இந்த மாதிரி புக்ஸு இதெல்லாம் இப்போ நம்ம கம்யூனிகேட் பண்ணுறோம் அப்படின்னா எப்படி பெட்டர் கான்வர்சேஷன்ஸ், அதாவது மோஸ்ட்லி பாவம் இல்லாமல் நம்ம எப்படி கன்வர்ஸ் பண்ண முடியும். சின்ஸ் ஐ டூ அ கான்வர்சேஷன் மினிஸ்ட்ரி, அதில் சொல்கிறாங்க ஸ்மால் டாக், ஒயிட் லைஸ், அந்த மாதிரி அதெல்லாம் கூட நான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன் என்னுடைய கெரியரில். அதோட இந்த மாதிரி புக்ஸு, லேடிஸ் எழுதக்கூடிய புக்ஸு எல்லாம் நான் வாங்கி படிப்பேன். இந்த புக்கு பார்த்திங்கன்னா நான் ஸ்கூல் டேஸில் படித்தது. அதில் பல காலகட்டங்களில் எப்படி லேடிஸ் மாறி வராங்க, எப்படி குடும்பங்கள் மாறி வருது, ஒர்க் ஸ்பாட்டுக்கு போகிற லேடிஸு, அவங்களுடைய சில்ட்ரன் எப்படியெல்லாம் மாறுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த புக்கில் எழுதியிருக்காங்க. அதுமாரி இதை ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா நிறைய பேர் சொல்கிறாங்க கிறிஸ்து அவருடைய கோட்பாடுகளை அவரால் 12 பேரை தாண்டி விற்கவே முடியலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கிறிஸ்து தெய்வமாக இருக்கிறதுனால அவருக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இல்லாமல் இல்லை. ஒரு சைல்டுக்கிட்ட ஒரு சயின்டிஸ்ட்டு சொன்னாராம், இதுமாரி நான் வானமண்டலத்தில் பூரா நான் டெலஸ்கோப்பு வச்சு தேடினேன், ஆனால் என்னால் பரலோகத்தையோ அதில் கிறிஸ்துவையோ என்னால் கடவுளையோ பார்க்கவே முடியல அப்படின்னு அவர் ஒரு சிறுமி கிட்ட ஒரு கிளாஸ்லேயே ஏதோ சொல்லியிருக்காரு. அதுக்கு அந்த சிறுமி எழும்பி சொன்னாலாம், இருதயத்தில் சுத்தம் உள்ளவன் தான் கர்த்தரை தரிசிக்க முடியும். ஸோ அந்த குறைபாடு உங்ககிட்ட ஒரு வேலை இருக்கலாம் அப்படின்னு அந்த குழந்தை சொல்லிச்சான். அதுபோல் கிறிஸ்து நம்மளோட பேச முடியல, பேசினா தானே அவர் தன்னுடைய கோட்பாடுகளை சேல்ஸ் பண்ண முடியும் இல்லையா? ஸோ கிறிஸ்து உங்ககிட்ட நிறைய பேர்கிட்ட பேச முடியலை அப்படின்னா அவர் பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணர். நம்முடைய பாவத்தின் அருவருப்பு, நம்முடைய சுயநீதியான அருவருப்பு நம்மக்கிட்ட இருந்தால் ஒரு வேளை அவர்கிட்ட நம்ம நெருங்க முடியாது, அல்லது அவருடைய சத்தம் நம்மளுக்கு கேட்க முடியாத நிலை இருக்கலாம். அந்த மாதிரி நம்ம செக் பண்ணி பார்க்கணும். இதுமாரி நான் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிட்டே வரேன். ஸ்பெஷலைஸ்டு ஸ்கில்ஸ் எனக்கு கொடுக்கப்பட்ட வரத்தில் ஒன்று வாக்கு வரங்கள் அப்படின்னு நான் நிறைய இதில் சொல்லியிருக்கேன். இன்னொன்று ஆவிகளை பகுத்தறியக்கூடிய வரம். நான் அதை இந்த ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம அந்த ஸ்பெஷலைஸ்டு ஸ்கில்ஸ் ஆர் சேல்ஸ் அண்டு மார்க்கெட்டிங் அப்படி இருக்கு இல்லையா, அதில் ஒன்று அவர் இந்தமாரி ஃபன்னி டைட்டில்ஸ் அவர் வைக்கிறார் அவரோட புக்ஸுக்கு. அதாவது இஃப் யூ வாண்ட் டு பி ரிச் அண்ட் ஹாப்பி டோன்ட் கோ டு ஸ்கூல் அப்படின்ட்டு வச்சார் டைட்டிலு. ஆனால் யாருமே பப்ளிஷ் பண்ண மாட்டேங்கிறாங்களா. எக்கனாமிக்ஸ் ஆஃப் எஜுகேஷனை இது அந்த மாதிரி வைங்க, நாங்கள் பப்ளிஷ் பண்ணுறோன்றாங்களாம். ஆனால் இவர் இந்த டைட்டில் ஃபன்னி டைட்டில் போட்டால் கூட
அதுக்கு வந்து சேல்ஸ் நிறையா தான் இருந்ததாம். அதுபோல் இந்த மாதிரி டெக்னிக்ஸ் எல்லாம் கூட இருக்குது. நான் வந்து பெஸ்ட்டு ரைட்டிங் ஆத்தர் கிடையாது, நான் வந்து பெஸ்ட்டு செல்லிங் ஆத்தர் தான் அப்படின்னு இவர் சொல்கிறார். அதுபோல் அது மாதிரி நானும் கிறிஸ்துவனுடைய கோட்பாடுகள் இப்படி என்னுடைய வாக்கு வரங்களை வச்சு நான் அதை வந்து வளர்த்து கொள்கிறதுக்காக இந்த மாதிரி கம்யூனிகேஷன் புக்ஸு, டிஃப்ரெண்ட் ஐடியாஸ் ஃபார் பெட்டர் கான்வர்சேஷன்ஸ் எவ்ரிடே அதெல்லாம் நான் வாங்கி படிக்கிறேன்.